வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். வாங்க, இன்றைக்கி சௌச்சௌ கூட்டு தான் பண்ண போகிறோம். நம்ம அந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம வச்ச சௌச்சௌ அதையும் போட்டுக்கலாம். சௌச்சௌ அதிலே போட்டுடலாம். தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு தக்காளி தான், பெரிய தக்காளி, அதையும் போட்டுட்டோம். எல்லாம் வேகட்டும். நம்ம இந்த வெங்காயம் பாதி வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு பாதி வெங்காயம் இதில் போட்டுடலாம். பாதி தாளித்து கொட்டுறதுக்கும் பாதி இதில் வேகிறதுக்கும் போட்டாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம இது வெந்துகிட்டே இருக்கட்டும். நல்லா பூமல் வெந்தோடனே இதில் நம்ம மிளகாத்தூள், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு உப்பு போட்டு தாளித்து கொட்டினா நம்முடைய சௌச்சௌ கூட்டு எம்மியாக சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஹெல்த்தி இது. நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரியும் போது நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். தாளிப்புலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த காய் வேகிறதுலேயும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இதுவும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பருப்பு வேகும் போதே நம்ம பெருங்காயம் மஞ்சத்தூளும் போட்டுட்டோம். இது நல்லா பொரிஞ்ச உடனே அதில் சேர்த்துடலாம். நம்ம இது கொஞ்சம் அரைவேக்காடாக வேகணும். இன்னும் வேகலை. கொஞ்சம் வெந்த உடனே பார்க்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் சேர்த்தாச்சு. இதை தாளிச்சதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்த உடனே நம்ம மிளகாத்தூள் உப்பு போட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். மிளகாத்தூள் போட்டாச்சுங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டோம். தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிச்சோடனே இறக்கிட்டா நம்முடைய கிரேவி சௌச்சௌ கூட்டு எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடும். அதில் நெய் போட்டு பசங்க சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.